மனம் திருந்தி வாழ்ந்தான். தப்பு பண்ணாலும் கண்டிக்கும் பொழுது மனம் திருந்தி வாழ்ந்தான். 4வது என்னமா தாழ்மையா இருந்தான். 4வது எப்படி இருந்தான்? தாழ்மையா இருந்தான். 5வது பொறுமையோடு காத்திருந்தான். தாவீதுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம். பொறுமையோடு காத்திருந்தான். 6வது சொல்லுங்க, மன்னிக்கிற குணம் கொண்டவனா இருந்தான். இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். மன்னிக்கிற குணம் கொண்டவனா இருந்தான். 7வது தேவ சித்தத்தின்படி செய்ய விரும்பினவனா இருந்தான். தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு அதை செய்கிற அதுல விருப்பம் உள்ளவனா இருந்தான். 8வது நன்றி இருதயம் கொண்டவனா இருந்தான். தேவனுக்கு எப்படி இருந்தான்? நன்றி இருதயம் கொண்டவனா இருந்தான். 9வது தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறவனாக இருந்தான். தேவனுக்கென்று கொடுக்கிறவனாக இருந்தான். இப்ப இந்த 9 காரியத்தில் காலைய தினத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு முழு இருதயத்தோடு நேசிக்கிறவனாக இருந்தான். அதுக்கு அடையாளமாக, அந்த நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அவரையே துதித்து கொண்டே இருந்தான். அந்த தலைப்பில் பார்த்தேன். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவன் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பான். துதியில 7 காரியங்களை கற்றுக்கொண்டேன். காலை தினத்தில் துதியில எத்தனை காரியத்தை பார்த்தோம்? 7 காரியத்தை பார்த்தோம். எப்படியெல்லாம் துதிச்சான் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன், எழுதிக்கிங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போவோம். முதல் அவனுடைய துதி பாடல் துதியா இருந்தது. பாடிக்கொண்டே தேவன் என்ன செஞ்சான்? துதிச்சான். ரெஃபரன்ஸ் எழுதிக்குங்க. காலையில் எழுதினவங்க இப்போ எழுத தேவையில்ல, இப்போ வந்தவங்க மட்டும் எழுதிக்குங்க. ஏன்னா நீங்கள் போய் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த பாடி துதித்து கொண்டிருந்தான்றதுக்கு ரெஃபரன்ஸ் சங்கீதம் 9:1-2, சங்கீதம் 96:1-2, சங்கீதம் 108:1-3 வரைக்கும். அவன் என்ன செய்ய, இத்தனை வசனங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னா, பாடி பாடி ஆண்டவரை துதிச்சான். அவர் இருதயத்தை கவர்ந்தவன் சொன்னல, அதற்கு அவனுடைய நிலைகள் எப்படி அப்படின்னா, அவன் ஆண்டவரை அவ்வளோ அழகாக பாடி அவரை என்ன செய்வான்? துதிப்பான். துதியில அது ஒரு வகை, பாடி துதிக்கிறது ஒரு வகை. 2வது எப்படி துதிச்சான் அப்படின்னா, இசை கருவிகளோட தேவனை துதித்தான். அந்த இசைக்கருவினா இப்போ எனக்கு எதுவுமே வாசிக்க தெரியாது அப்படின்றீங்களே, அதனால தான் அவன் அதுலேயே எழுதியிருப்பான். இசைக்கருவினா என்ன அப்படின்னா, கைத்தாளத்தோடு 10 நரம்பு வீணைகளோடு ஆண்டவரை துதித்து பாடினான். இது தெரியாது, இது எங்கள் வீட்டில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால தான் அதை ஆக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்கான்? சேர்த்து வச்சிருக்கிறான். அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துதியில இசை இருக்க வேண்டும், கைத்தாளத்தோடு துதிக்க வேண்டும். 3வது நடனம் ஆடி துதிச்சான். எப்படி துதிச்சான்? நடனமாடி துதிச்சான். உங்க வீட்டு கதவை நீங்க பூட்டிக்கிட்டீங்க, ஜன்னலையும் பூட்டிக்கிட்டீங்க, ஃபேனை போட்டுட்டீங்க, உள்ள நீங்க நடனம் ஆடி துதிச்சா யாருன்னா பார்த்து பரிகாசமா பண்ண போறாங்க? நீங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? கர்த்தரை மெய் மறந்து என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம்ல. அதுதான் அவன் செஞ்சான். அவன் ரோட்ல செஞ்சான், நீ ரோட்ல செய்யாத. இப்ப பைத்தியக்காரச்சிடுவாங்க, பைத்தியக்காரனிடுவாங்க. அதனால எங்க பண்ணு? ஆராதிக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுடைய உணர்ந்து ஆராதிக்கும் பொழுது அது என்ன கிடையாது. உணர்வு எப்போ உண்டாகிறதோ, ஃபீல் அது எப்போ வருதோ, அப்போ நம்ம என்ன செய்யறேன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெற்றவங்க ஒரு பிள்ளைய பார்க்குறாங்கன்னா, அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளோ அட்ராக்ஷனாக, அன்பாக, முழு உணர்வை. இராணுவத்திலேருந்து ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இராணுவத்திலேருந்து புள்ள வரான், அப்பா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் பின்னாடி அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு அந்த யூனிஃபார்மோட மிலிட்ரி ட்ரெஸ்ஸோட அப்பாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறான். அப்பா திரும்பி பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி குதிச்சு அவனை தூக்கி கட்டி பிடிச்சி என்ன செய்வார்? அந்த வீடியோலாம் போய் பாருங்க. ரொம்ப அப்படி இருதயத்தை கவர்ந்து இழுக்கும்.
உண்மையான பாசம் வேஷத்துல இல்லை, உண்மையான அன்பு இருக்கிறவங்க தன்னை அறியாமலே என்ன செய்வாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, கண்ணீர் விடுவாங்க, குதிப்பாங்க, கதறுவாங்க. அதுதான் தாவீதுக்குள்ள என்ன செஞ்சது, ஆண்டவரை பார்த்து துதிக்கும் பொழுது அந்த விஷயம்தான் அவனுக்குள்ள என்ன செஞ்சது இருந்தது. அவன் நடனமாடி ஆண்டவர் என்ன செஞ்சான், துதிச்சான். நாலாவது, சத்தம் விட்டு தேவனை என்ன செஞ்சானா, துதிச்சான். இந்த துதி என்ற ஒரு பாயிண்ட்ல இந்த 7 காரியத்தை காலையில 1 மணி நேரம் பேசினேன், உங்களுக்கு 5 நிமிஷத்துல சொல்றேன். ஏன்னா நீங்கள் குறித்து வைத்து கொண்டு அதை வீட்டிலே போய் என்ன செய்யணும், வாசிக்கணும். கடவுளை எப்படி துதிச்சான், எப்படி துதிச்சான், சத்தம் விட்டு என்ன செஞ்சான், துதிச்சான். சரி, ஐந்தாவது, எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் ஆண்டவரை துதிச்சான். எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சான் அப்படின்னா என்ன, எல்லா நேரத்துல அப்படின்னா எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு துதியின் வீரர்களாக மாற வேண்டும். ஆறாவது, முழு இருதயத்தோடு தேவனை துதித்தான். ஏதோ ஒரு சிந்தையில வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கெல்லாம் நம்ம பாடுறோம், கை தட்டுறோம் பாருங்க, அப்படி இல்லை. 100% தேவனை மாத்திரம் சார்ந்து, துன்பத்தை மறந்து, துயரத்தை மறந்து, வீட்டை மறந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை மறந்து, அவன் முழு இருதயம் கடவுளை சார்ந்து கடவுளோடு கூட என்ன செஞ்சது, இணைக்கப்பட்டது. அப்படி துதிச்சான். ஏழாவது எப்படி துதிச்சான் அப்படின்னா, நன்றி, தேவனுக்கு செஞ்ச நன்றியை மறவாமல் துதிச்சான். நன்றி மறவாத துதிச்சான். 7 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று,